வெல்கம் டு மகிழகம் சேனல். வீட்டிலே ஒரு நல்ல குளியல் பொடி இல்லை நலங்கு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல பாத் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும், அது எங்கே கிடைக்கும், அது எப்படி நம்ம செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் சொல்கிற எல்லா பொருளுமே ரொம்ப சுலபமாக நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அதே மாதிரி இதில் சேர்க்குற எந்த பொருளுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான ஒரு ஹார்ஷான ஒரு விளைவும் இருக்காதுங்க. எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருட்கள் தான். இதில் சேர்க்குற இந்த ஆரஞ்சு தோல், ஆவாரம் பூ, ரோஜா இதெல்லாம் கூட நம்ம வெளியிலே கூட நாட்டு மருந்து கடைகளில் வாங்காமல் வெளியிலே நம்ம ஆரஞ்சு பழம் வாங்கி அதுக்கப்புறம் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆவாரம் பூ கீரை வாங்குற கடைகளில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். ரோஜா இதழுமே நல்லா பன்னீர் ரோஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க. இந்த தடவை இது நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். மற்ற பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வாங்கியிருந்தேன். கஸ்தூரி மஞ்சள் 1/2 கிலோ, வெட்டிவேர் 100 கிராம், பாசிப்பயிறு 1/2 கிலோ, பூலாங்கிழங்கு 100 கிராம், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, அரிசி 50 கிராம், அதிமதுரம் கோரக்கிழங்கு ரெண்டும் 50 கிராம், இந்த ஆவாரம் பூ, ஆரஞ்சு தோல், ரோஜா இதெல்லாம் வீட்டிலே காய வச்சு வச்சுருந்தேன். நமக்கு அது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நமக்கு அடிக்கடி வர பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிம்பிள்ஸ் நமக்கு வரும். அதுக்கப்புறம் வெயில் தூசில் அலையிறதுனால சருமம் அப்படியே வறட்சியாகி கருத்துரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நம்ம ரெகுலராக இந்த பொடியை நம்ம வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே இதே அளவுகளில் ஒரு 1.25 கிலோ வரைக்கும் வரும். 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை ஒரு கிளாஸ் ஜார் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம குளிக்கும்போது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபேஸ் பேக்காக ஒரு ரோஸ் வாட்டர்லேயோ இல்லை ப்ளெயின் வாட்டர்லேயோ கூட கலந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஃபேஸ் ஸ்க்ரப்பாவோ யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த வித பின் விளைவுகளும் ஏற்படாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மகிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.